இன்றைக்கி நம்ம தோல்வியை பற்றியும் வெற்றியை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சின்ன டைலாக்லேருந்து ஆரம்பிக்கிறேன். தமிழ்லையும் சொல்லிடுறேன், இங்கிலீஷையும் சொல்கிறேன். வெற்றி பெற நினைவிருக்கிறவனுக்கு வழி தோன்றும், வெற்றியை பயன்படுத்தி கொள்ளாதவனுக்கு சுவர்தான் தோன்றும். நோ ஐ டிரான்ஸ்லேட் இன் இங்கிலீஷ். இஃப் யூ வாண்ட் டு சக்சீட் யூ வில் ஃபைண்ட் எ வே. இஃப் யூ ஃபியர் யூ வில் ஒன்லி ஃபைண்ட் வால்ஸ். சக்ஸஸ் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் ஃபியர் கிரியேட்ஸ் ஒன்லி எக்ஸ்கியூசஸ். இப்போ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல்வி அதாவது ஃபெயிலியர், தோல்வி இருக்க நம்மளுக்கு வெற்றி தோன்றும். தோல்வியை கண்டு நீ என்றைக்குமே பயப்படக்கூடாது. அதனால் உன்னை கடிச்சு சாப்பிட போதா கொல்ல போதா, இதுக்காக நிறைய பேர் தூக்கு மாட்டிட்டு சாவானுங்க, அந்த கேஸும் இருக்குது. தோல்வியை கண்டு பயப்படாத. இப்போ ஒருத்தன் கால் உடஞ்சி, ஒரு மேரத்தான் பிளேயருக்கு கால் உடஞ்சிருச்சுன்னு, அவன் திருப்பி மேரத்தான் வராமல் இருப்பானா, ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருப்பானா, காலை சரி பண்ணாமல் இருப்பானா? கண்டிப்பாக வருவான். அவன் காலை சரி பண்ணாமல் ஒரே இடத்துல உட்காந்தானா அப்படியே உட்காந்துருக்காங்க தான், வேறு ஒருத்தன் பிளேஸை பிடிச்சிட்டு. கண்டிப்பாக இப்படி தான் லைஃப் சூட் ஆகும். நிறைய பேருக்கு தோல்வி வரதான் செய்யும். ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாட்டான், தோக்குறவன் தோற்றுக்கிட்டே இருக்க மாட்டான். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். இதுதான் லைஃப். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தோல்வியை கண்டு பயப்படாமல் வெற்றியை தேடி ஓடுவோம்னு நம்ம நினச்சிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதான். பி காம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடே. தேங்க்யூ.